வணக்கம். அதிரடியின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். யுத்த காலத்தில் ராணுவத்தினரால் வடக்கு கிழக்கில் மீட்கப்பட்ட தங்கங்கள் நீதிமன்றத்தில் சிஐடி வெளியிட்ட உண்மை தகவல். நாட்டில் லட்சக்கணக்கானோருக்கு அரச வேலைவாய்ப்புகள் அரசாங்கம் வெளியிட்ட மகிழ்ச்சி அறிவிப்பு. துரிதப்படுத்தப்படும் நடவடிக்கைகள். தீவிரப்படுத்தப்படும் உயிர்த்த ஞாயிறு விசாரணை. கைது அச்சத்தில் உறைந்து போய் நீதிமன்றில் மண்டியிட்ட கோட்டபாய. வெளியான தகவல். 16 வயது சிறுவனுக்கு நேர்ந்த சோகம். வெளியான நெஞ்சை பதற வைக்கும் காணொளி. தீவிர விசாரணையில் போலீசார். நடந்தது என்ன? அரசாங்கத்திற்கு எதிராக வெடிக்கும் மாபெரும் போராட்டம். தலைமை தாங்கப் போகிறாராம் ரணில். அடுத்தடுத்து அம்பலமாகும் ரகசிய நகர்வுகள். அரசாங்கத்தால் அடுத்தடுத்து முன்னெடுக்கப்படும் பல்வேறு குற்றங்களுக்கான திடீர் விசாரணைகள். வெளிநாட்டுக்கு தப்பியோடும் முக்கிய அரசியல் புள்ளிகள். வெளியான புலனாய்வு தகவல். பாடசாலையிலிருந்து பாதாள உலகம் வரை அடுத்தடுத்து வந்த குற்றச்சாட்டு. 15 வயது மாணவனை சுற்றி வளைத்த போலீசாருக்கு விசாரணையில் காத்திருந்த அதிர்ச்சி. நடந்தது என்ன? சுரேஷ் சாலேவின் கணனிக்குள் இருக்கும் மர்ம ரகசியங்கள். விசாரணை அதிகாரிகள் கைப்பற்றினால் பெரும் ஆபத்து. அடுத்தடுத்து உண்மையை உடைக்கும் முக்கிய புள்ளி. மூளை மாறாட்டத்தில் மகிந்த அரச தரப்பு அமைச்சருடன் ரகசிய பேச்சுவார்த்தை. வெளியான அதிர்ச்சி தரும் காணொளி. நடந்தது என்ன? புங்குடுதீவு மாணவி வித்யா கொலை வழக்கு. உண்மையில் வழக்குகள் இந்த நிலையில் இருக்கிறது. வழங்கப்பட்ட தண்டனைகளின் வெளியான உறுதிப்படுத்தப்பட்ட தகவல். இலங்கையை பேரன்பு கொண்டு நேசிக்கும் வெளிநாட்டவர்கள். 15 நாட்களுக்குள் திடீரென வந்து குவிந்த சுற்றுலா பயணிகள். வெளியான அதிர்ச்சி தரும் எண்ணிக்கை. தொடர்பான விரிவான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது அதிரடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். சமன் குள்ளா என்று பாதாள உலக குழு தலைவரின் போதைப் பொருள் கடத்தல் நடவடிக்கைகளுடன் தொடர்புடையதாக கூறப்படும் 15 வயதுடைய பாடசாலை மாணவன் ஒருவன் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சந்தேகத்திற்குரிய மாணவன் நேற்று முன்தினம் இரவு அம்பலாங்குடை மாதம்பி சுதுவெள்ள பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். அவரிடமிருந்து சுமார் 5 லட்சம் ரூபாய் பெறுமதியான போதைப் பொருட்களும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபரின் கைபேசியை பரிசோதித்த போது குறித்த பாதாள உலக குழு தலைவருடன் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படும் உரையாடல்கள் மற்றும் போதைப்பொருள் பொட்டலங்களை மறைத்து வைப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட பல்வேறு முறைகள் தொடர்பான தகவல்கள் கண்டறியப்பட்டதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். ரகசிய தகவலின் அடிப்படையில் இந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். ஆரம்பகட்ட விசாரணைகளின்படி சந்தேக நபர் போதைப் பொருட்களை தன்வசம் வைத்திருந்ததுடன் அவற்றை பல்வேறு இடங்களில் மறைத்து வைத்து விநியோகித்ததாகவும் தெரிய வந்துள்ளது. மேலும் கைது செய்யப்பட்ட சிறுவன் அம்பலாங்குடை கல்வி வலயத்திற்கு உட்பட்ட பாடசாலை ஒன்றில் 10ஆம் தரத்தில் கல்வி பயிலும் மாணவன் என விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சந்தேக நபரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை எல்பிட்டிய போலீசார் தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றனர். பேராவூரில் வீதியால் தனியாக சென்ற 16 வயது சிறுவன் ஒருவரை கடத்தி சென்று தாக்கிய சம்பவம் தொடர்பாக 16 வயதுடைய மற்றொரு சிறுவனை ஏராவூர் போலீசார் கைது செய்துள்ளனர். பாதிக்கப்பட்ட சிறுவனின் தாயார் வழங்கிய முறைப்பாட்டின் அடிப்படையிலேயே இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவத்துடன் தொடர்புடைய ஏனைய சந்தேக நபர்கள் தலைமறைவாக உள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, ஏராவூர் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட சில பகுதிகளில் 15 முதல் 17 வயதிற்கு உட்பட்ட சிறுவர்களை கொண்ட குழுக்கள் செயற்பட்டு வருவதாக போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இந்த குழுக்கள் வன்முறை சம்பவங்களில் ஈடுபட்டு வருவதாகவும் அவற்றின் பின்னணியில் சில குற்றச்செயல் தொடர்புகள் இருப்பதாகவும் போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். கடந்த நோன்பு பெருநாள் காலப்பகுதியில் நடைபெற்ற இசை நிகழ்ச்சியொன்றின் பின்னர் இரு தரப்பினருக்கு இடையில் மோதல் ஏற்பட்டதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இந்த மோதலின் தொடர்ச்சியாக பழிவாங்கும் நோக்கில் வீதியால் தனியாக சென்ற சிறுவன் ஒருவரை சிலர் கடத்தி சென்றதாக தெரிவிக்கப்படுகின்றது. அந்த சிறுவன் ஆள் நடமாட்டம் குறைந்த பகுதிக்கு கொண்டு செல்லப்பட்டு தாக்கப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். காயமடைந்த சிறுவன் சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் சிகிச்சை பெற்று வீடு திரும்பியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சம்பவத்தின் போது எடுக்கப்பட்ட காணொளி சமூக ஊடகங்களில் பரவியதைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட சிறுவனின் தாயார் ஏராவூர் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார்.
இதனையடுத்து காணொலி ஆதாரங்களின் அடிப்படையில் போலீசார் உடனடி விசாரணைகளை முன்னெடுத்து 16 வயதுடைய சிறுவன் ஒருவனை கைது செய்துள்ளனர். மேலும் இந்த சம்பவத்துடன் தொடர்புடையதாக கருதப்படும் மேலும் மூவர் தலைமறைவாக உள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்டு சந்தேக நபரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதுடன் தலைமறைவாகியுள்ள ஏனைய சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான மேலதிக விசாரணைகளை ஏறாவூர் போலீசார் தீவிரப்படுத்தியுள்ளனர். இலங்கை ராணுவத்தால் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் நடைபெற்ற ராணுவ நடவடிக்கைகளின் போது மீட்கப்பட்ட சுமார் 1.61 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 10,000 தங்கப் பொருட்களின் இடையிடல் நடவடிக்கை நிறைவடைந்துள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் அறிவித்துள்ளது. இந்த விடயம் நேற்று கொழும்பு பிரதான நீதவான் அசங்க எஸ் போதரகமவிடம் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த 10,000 தங்கப் பொருட்கள் தற்போது இலங்கை மத்திய வங்கியின் பாதுகாப்பில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளது. இந்த தங்கப் பொருட்களின் இடையிடல் மற்றும் அளவீட்டு நடவடிக்கைகளுக்கு சுமார் 1 வருட காலம் எடுத்துக்கொண்டதாகவும் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து குறித்த தங்கப் பொருட்கள் தொடர்பான விரிவான அறிக்கையை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். முன்னதாக இந்த தங்கப் பொருட்களை தேசிய ரத்தினக்கல் மற்றும் ஆபரண அதிகார சபைக்கு அனுப்பி பரிசோதனை செய்து அதன் பின்னர் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த தங்கப் பொருட்கள் விடுதலை புலிகளின் முகாம்கள், சட்டவிரோத வங்கிகள் மற்றும் பிற இடங்களில் இருந்து கண்டெடுக்கப்பட்டதாகவும் தற்போது ராணுவ புலனாய்வு பிரிவின் காவலில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இவ்விடயம் தொடர்பாக மேலதிக சட்ட நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த ஆண்டு 120,000க்கும் மேற்பட்டோர் அரசு சேவையில் இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாக பொது நிர்வாக, மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் பேராசிரியர் சந்தன அபேரத்ன தெரிவித்துள்ளார். அரசு சேவையை வலுப்படுத்தாமல் நாட்டை கட்டியெழுப்பும் இலக்குகளை அடைய முடியாது என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசாங்க நிறுவனங்களும் பாடசாலைகளும் அதிக அபாயமுள்ள பகுதிகளில் அமைந்துள்ளன என பிரதமர் அண்மையில் வெளிப்படுத்தியிருந்த நிலையில் அமைச்சர் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார். இதற்கமைய அரசு ஊழியர்கள் கண்ணியத்துடன் வாழ்வதற்கு தேவையான பொருளாதார வலிமையை வழங்கும் நோக்கில் அரசாங்க வரவு செலவு திட்டத்தின் ஊடாக தேவையான நிதி ஒதுக்கீடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் அரசு சேவையில் இணையும் ஊழியர்கள் பதவியேற்கும் போது அடையும் மகிழ்ச்சியுடன் ஓய்வு பெறும் சூழலை உருவாக்குவதே அரசாங்கத்தின் நோக்கமாகும் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டு நடைபெற்ற போட்டி பரீட்சையின் மூலம் தெரிவு செய்யப்பட்ட இலங்கை தொழில்நுட்ப சேவையின் 3ஆம் தர தொழில்நுட்ப அதிகாரி பதவிகளுக்கான 133 நியமன கடிதங்கள் அமைச்சர் சந்தன அபேரத்ன தலைமையில் கொழும்பு மாவட்ட செயலகத்தில் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்வில் அரசு அதிகாரிகள் மற்றும் புதிதாக நியமனம் பெற்ற அதிகாரிகளும் கலந்து கொண்டிருந்தனர். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணைகளின் அடிப்படையில் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் தன்னை கைது செய்வதை தடுக்கும் உத்தரவு பிறப்பிக்குமாறு கோரி இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சட்டத்தரணி சனத் விஜயவர்தன ஊடாக இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த மனுவின் பிரதிவாதிகளாக காவல்துறை அதிபர், குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் ஷானி அபேசேகர் மற்றும் அதன் நிலைய பொறுப்பதிகாரி மேத்யூ குணரத்ன ஆகியோர் பெயரிடப்பட்டுள்ளனர். இதேவேளை உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் தொடர்பான விசாரணைகளின் அடிப்படையில் தன்னை கைது செய்வதை தடுக்கும் உத்தரவு கோரி சிரேஷ்ட பிரதி காவல்துறை அதிபர் வருண ஜெயசுந்தரவும் அண்மையில் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் ரிட் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக அரசியல்வாதிகள் மற்றும் உயர்மட்ட அரசு அதிகாரிகளுக்கு எதிரான விசாரணைகள் எதிர்வரும் வாரங்களில் தீவிரப்படுத்தப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த விசாரணைகளின் பின்னணியில் சிலர் நாட்டை விட்டு வெளியேற முயற்சிக்கக்கூடும் என
புலனாய்வு தகவல்கள் கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனையடுத்து பல்வேறு குற்றச்சாட்டுகள் தொடர்பாக வெளிநாட்டு பயணத்தடை விதிக்கப்பட்டுள்ள அரசியல்வாதிகள் மற்றும் உயர்மட்ட அரசு அதிகாரிகள் தொடர்ந்தும் கண்காணிக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அவர்களின் நகர்வுகளை கண்காணிப்பதற்காக அரசு புலனாய்வு பிரிவினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக அரசாங்கத்தின் உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணைகள் மற்றும் சட்ட நடவடிக்கைகளை தவிர்க்கும் நோக்கில் குறித்த நபர்கள் பல்வேறு வழிகளில் வெளிநாடுகளுக்கு செல்ல முயற்சிக்கக்கூடும் என்ற சந்தேகமும் எழுந்துள்ளதாக கூறப்படுகின்றது. இதன் காரணமாக சம்பந்தப்பட்ட நபர்களை தொடர்ந்து கண்காணிக்குமாறு அரசின் உயர்மட்டத்தால் புலனாய்வு பிரிவுகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதேவேளை குற்றப்புலனாய்வு திணைக்களமும் லஞ்சம் அல்லது ஊழல் விசாரணை ஆணைக்குழுவும் கடந்த காலங்களில் பல்வேறு அரசியல்வாதிகள் மற்றும் அதிகாரிகளுக்கு எதிராக நீதிமன்றங்களின் ஊடாக வெளிநாட்டு பயண தடைகளை பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. சமகால அரசாங்கத்தின் பிரதி அமைச்சருடன் மேற்கொண்ட உரையாடலில் பேசப்பட்ட விடயங்களை தாம் மறந்துவிட்டதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி சட்டத்தரணி உப்புல் குமார் பெர்மவின் மகனின் இறுதிக்கிரிகைகள் நடைபெற்ற போது மஹிந்த ராஜபக்ச உள்ளிட்ட பல அரசியல் பிரமுகர்கள் அதில் கலந்து கொண்டிருந்தனர். இந்த நிகழ்வின் போது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் அருகில் சென்ற பிரதி அமைச்சர் சுனில் வெட்டகல அவருடன் நெருக்கமாக உரையாடியதாக கூறப்படுகின்றது. இது தொடர்பான காணொலி ஒன்று சமூக வலைதளங்களில் வெளியானதை தொடர்ந்து அரசியல் வட்டாரங்களில் இது பெரும் பேசுபொருளாக மாறியுள்ளது. இந்த நிலையில் சமூக வலைதளங்களில் பரவி வரும் அந்த காட்சியை தாம் பார்த்துள்ளதாகவும் அதில் பேசப்பட்ட விடயங்கள் குறித்து தமக்கு ஞாபகம் இல்லை என்றும் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இதேவேளை இது குறித்து கருத்து தெரிவித்த பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல சமூக வலைதளங்கள் இதனை தேவையற்ற வகையில் பெரிதுபடுத்தி பரப்புவதாக குற்றம் சாட்டியுள்ளார். அதேவேளை மஹிந்த ராஜபக்ச அந்த உரையாடலில் உயிரிழந்த இளைஞனின் திடீர் மரணத்திற்கான காரணம் குறித்து விளக்கமளிக்கப்பட்டதாகவும் அதனை தவிர வேறு எந்த அரசியல் விடயங்களும் பேசப்படவில்லை என்றும் அவர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் குறித்து தொடர்ந்தும் சமூக வலைதளங்களில் பல்வேறு கருத்துக்கள் வெளிவந்து கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கு எதிராக பாரிய மக்கள் போராட்டம் ஒன்றை ஏற்பாடு செய்து அதற்கு தலைமை தாங்க முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தயாராகி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. விலைவாசி உயர்வு, பணவீக்கம் மற்றும் விவசாயிகள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய விடயங்களை மையப்படுத்தியே இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கொழும்பில் முக்கிய இடம் ஒன்றை பாரிய ஆர்ப்பாட்ட பேரணி அல்லது பொதுக்கூட்டம் வடிவில் அரசாங்கத்திற்கு எதிரான முதலாவது பெரிய எதிர்பார்ப்பு போராட்டத்தை நடத்துவதற்கு ரணில் விக்ரமசிங்கவுக்கு நெருக்கமானவர்கள் திட்டமிட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ராஜபக்ச தரப்பு சட்ட சிக்கல்களில் சிக்கி அரசியல் நடவடிக்கைகளை வலுவாக முன்னெடுக்க முடியாத நிலை ஏற்படும் வரை ரணில் விக்ரமசிங்கே தனது அரசியல் மீள்வருகையை ஒத்திவைத்திருந்ததாக அவருக்கு நெருக்கமான வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. தற்போது ராஜபக்ச தரப்பு பல்வேறு சிக்கல்களை எதிர்கொண்டு வரும் நிலையில் தனது அரசியல் மீள்வருகைக்கு இது பொருத்தமான காலகட்டமாக இருக்கலாம் என ரணில் விக்ரமசிங்கே கருதுவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதன்படி எதிர்வரும் ஜூலை மாத இறுதிக்குள் ரணில் விக்ரமசிங்கவின் அரசியல் மீள்வருகையும் அரசாங்கத்திற்கு எதிரான செயற்பாடுகளின் ஆரம்பமும் இடம்பெறக்கூடும் என அவருக்கு நெருக்கமான வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. எனினும் இது தொடர்பாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தரப்பில் இதுவரை உத்தியோகபூர்வ அறிவிப்பு எதுவும் வெளியிடப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. தாம் முன்னெடுத்த புலனாய்வு விசாரணைகள் மற்றும் சேகரித்த ரகசிய தகவல்கள் அனைத்தையும் சுரேசாலை தனது கணினியில் சேமித்து வைத்திருக்கலாம் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வாசுதேவ நாணயக்கார தெரிவித்துள்ளார். மேலும் தனது கணினிக்கான கடவுச்சொல்லை வழங்கினால் தற்போதைய விசாரணை அதிகாரிகள் அந்த தகவல்களை கைப்பற்றி தமக்கு சாதகமாக பயன்படுத்தக்கூடும் என்ற அச்சம் சுரேசாலைவுக்கு இருக்கலாம் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் விவகாரத்தில் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேசாலை கைது செய்யப்பட்டு நடைபெற்று வரும் விசாரணைகள் தற்போதைய அரசியல் சூழலில் தேவையற்ற குழப்பத்தை உருவாக்கியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார்.
இந்த முழு விவகாரமும் தற்போது அரசியல் மயமாக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதான ஊடகங்கள் அனைத்தும் இதையே முதன்மையாக செய்தி வெளியிட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன் மூலம் நாட்டில் இருவேறு அரசியல் கருத்துக்கள் மோதிக்கொள்வதை காண முடிவதாகவும் தெரிவித்துள்ளார். ஒரு தரப்பினர் கோட்டாபய ராஜபக்சவை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்காகவே சுரைசாலை வெளிநடத்தலில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறுகின்றனர். மறுபுறத்தில் கோட்டாபய ராஜபக்சவை இந்த விவகாரத்தில் சிக்க வைப்பதற்காகவே சாலை கைது செய்யப்பட்டுள்ளதாக மற்றொரு தரப்பு வாதிடுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலைமை காரணமாக தேவையற்ற அரசியல் குழப்பம் உருவாக்கியுள்ளதாகவும் இதனை சாதாரண விசாரணை நடைமுறையாகவே தொடர அனுமதித்திருக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். சுரேசாலை என்பவர் நாட்டின் முக்கிய ராணுவ அதிகாரி என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் என்றும் அதற்கு முன்பும் பல ராணுவ அதிகாரிகள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டும் தண்டனைகளை எதிர்கொண்டும் உள்ளனர் என்றும் அவர் கூறியுள்ளார். இதேவேளை இது விவகாரத்தை மட்டும் ஏன் இவ்வளவு பெரிய அரசியல் விவாதமாக மாற்ற வேண்டும் எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். சுரேசாலே தற்போது மருத்துவமனையில் ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருவதாக அவரது குடும்பத்தினர் தெரிவிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். விசாரணைகளின் போது அல்லது தடுப்பு காவலில் கைதிகள் துன்புறுத்தப்படுவது புதிய விடயமல்ல என்றும் இது கடந்த காலங்களிலும் இடம்பெற்றுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஆனால் எந்தவிதமான துன்புறுத்தல்களையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் இது தொடர்பாக நீதிமன்றம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். இறுதியாக விசாரணைகளின் போது சுரேசாலைவின் கணினிக்கான கடவுச்சொல் கோரப்பட்டுள்ளதாக அறியப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அந்த கடவுச்சொல்லை வழங்க முடியாத நிலை இருந்தால் அதற்கான காரணத்தை அவர் தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் அதில் உள்ள தகவல்கள் தமக்கே பாதுகாப்பாக இருப்பதாக அவர் கருதக்கூடும் என்றும் வாசுதேவ நாணயக்கார் தெரிவித்துள்ளார். அதேவேளை அதிகாரிகள் சட்டப்படி கணினியை பரிசோதிக்கும் உரிமை உள்ளதாகவும் அவர் கூறக்கூடும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் புங்குடுதீவு மாணவி சிவலோகநாதன் வித்யா படுகொலை வழக்கில் உயர்நீதிமன்றத்தால் உறுதி செய்யப்பட்ட தீர்ப்பை யாழ்ப்பாணம் மேல் நீதிமன்றம் குற்றவாளிகளுக்கு வாசித்து காட்டி மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது. இதேவேளை உயர் நீதிமன்றத்தினால் இவ்வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்ட இருவரையும் யாழ்ப்பாணம் மேல் நீதிமன்றம் விடுதலை செய்துள்ளது. யாழ்ப்பாணம் புங்குடுதீவு பகுதியில் கடந்த 2015 ஆண்டு மே மாதம் 13 பாடசாலைக்கு சென்று கொண்டிருந்த மாணவி வித்யா கடத்தப்பட்டு கூட்டு பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டு மிகவும் கொடூரமான முறையில் படுகொலை செய்யப்பட்டிருந்தார். இந்த சம்பவம் தொடர்பான வழக்கு விசாரணைகளின் போது 7 பேரை குற்றவாளிகளாக கண்டு தீர்ப்பாயம் அவர்களுக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்திருந்தது. இதனை எதிர்த்து அந்த 7 பேரும் உயர் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருந்தனர். அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற மேல்முறையீட்டு விசாரணையின் முடிவில் இருவரை உயர் நீதிமன்றம் விடுவித்ததுடன் ஏனைய 5 மரண தண்டனையை உறுதி செய்திருந்தது. எனினும் வழக்கு விசாரணை காலத்திலேயே மரண தண்டனை கைதி ஒருவர் சிறையில் நோய்வாய்ப்பட்டு உயிரிழந்திருந்தார். மேலும் ஏனையோரில் ஒருவர் கடந்த மாதம் 25 சிறைக்குள் தனது உயிரை மாய்த்துக் கொண்ட சம்பவமும் பதிவாகியிருந்தது. இதனால் தீர்ப்பை உறுதிப்படுத்தும் நடவடிக்கை தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் நேற்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது உயிருடன் உள்ள 3 குற்றவாளிகளுக்கு உயர்நீதிமன்ற தீர்ப்பு யாழ்ப்பாணம் மேல் நீதிமன்றத்தால் வாசிக்கப்பட்டு உறுதிப்படுத்தப்பட்டது. அதேவேளை உயர்நீதிமன்றத்தினால் குற்றச்சாட்டுகளிலிருந்து விடுவிக்கப்பட்ட இருவரையும் யாழ்ப்பாணம் மேல் நீதிமன்றம் விடுதலை செய்து உத்தரவிட்டது. இந்த தீர்ப்பு தொடர்பான சட்ட நடவடிக்கைகள் நீதிமன்ற நடைமுறைகளுக்கு அமைவாக நிறைவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கைக்கு ஜூன் மாதத்தின் முதல் 14 நாட்களில் 54,465 சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. அதிகார சபை வெளியிட்டுள்ள சமீபத்திய தரவுகளின்படி இந்த காலப்பகுதியில் இந்தியாவிலிருந்து 21,839 சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர். இது மொத்த சுற்றுலா பயணிகள் வருகையில் 42% பதிவாகியுள்ளதுடன் தொடர்ந்தும் இந்தியா முதலிடத்தில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனுடன் சீனாவிலிருந்து 3,503 பேரும், ஐக்கிய ராச்சியத்திலிருந்து 4,160 பேரும், ஆஸ்திரேலியாவிலிருந்து 3,105 பேரும் இந்த காலப்பகுதியில் இலங்கைக்கு வருகை தந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 2026 ஆண்டு ஜனவரி 1 முதல்
ஜூன் 14ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் இலங்கைக்கு வருகை தந்த மொத்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 10,76,487 பதிவாகியுள்ளது. இந்த மொத்த வருகையில் 2,72,299 சுற்றுலா பயணிகள் இந்தியாவிலிருந்தும் 76,686 பேர் ரஷ்யாவிலிருந்தும் 1,02,253 பேர் ஐக்கிய ராஜ்யத்திலிருந்தும் வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. சுற்றுலாத்துறையின் தொடர்ச்சியான வளர்ச்சி நாட்டின் பொருளாதார மீட்சிக்கு முக்கிய பங்களிப்பை வழங்கி வருவதாக சுற்றுலாத்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இத்துடன் அதிரடியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள்.